வணக்கம் மக்களே, வெல்கம் டு சைடானியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் திருச்சி எக்ஸிபிஷன் விலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் திருச்சியில் இருக்கிற எக்ஸிபிஷன் போனோம். ஸோ அந்த விலாக் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸிபிஷனில் ஃபுல்லாக உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸிபிஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே என்னெல்லாம் கேம்ஸு, என்ன செட்டப்ஸு, என்ன மாதிரி ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல் வியூவாக நான் காமிச்சிருக்கேன் வீடியோவில். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா மைசூர் பேலஸ் செட்டப் சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. உள்ளே பார்த்திங்க அப்படின்னா இது உள்ளே அந்த இது என்ட்ரன்ஸ் இது. ஸோ இதுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னே இது பேலஸ் செட்டப்ஸ் உள்ளே. அதில் ராஜா, ராணி, இளவரசர் அப்படி உட்காந்துருக்க மாதிரி, அப்புறம் அமைச்சரவையில் அமைச்சர்கள்லாம் உட்காந்துருக்க மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கார்ட்போர்ட்லேயே செட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே நிறைய ஸ்னாப்ஸு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த எக்ஸிபிஷனோட ஹைலைட்டே இந்த மைசூர் பேலஸ் செட்டப் தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக திருச்சியில் இருக்கிறவங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு இந்த மைசூர் பேலஸ் செட்டப். ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நிறைய பிக்சர் செட்டப் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிற மாதிரி நிறைய இருந்துச்சு. நாங்களும் இந்த மாதிரி பிக்சர் கிட்ட நின்று சில ஸ்னாப்ஸ்லாம் எடுத்தோம். ஸோ அது இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வரிசைக்கு நிறைய பிக்சர்ஸ் நிறைய இருந்துச்சு. எல்லாத்துலேயும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியல, வீடியோ மட்டும் எடுத்தேன். ஆனால் ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எக்ஸிபிஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் பாபாவோட அந்த பிக்சரும் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அந்த அனிமல்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, பேர்ட்ஸு, கொரில்லாஸ், கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய பிக்சர்ஸ் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். நிறைய கடை இருந்துச்சு. ஃபேன்சி ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக் ஜாமா, சில்வர் ஜாமா, அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸு, பஜ்ஜி, ஐஸ்கிரீம்ஸு, குலுக்கி சர்பத்து, பேகு, எல்லா கடையுமே இருந்துச்சு. புக் ஸ்டோர்ஸு, அப்புறம் நிறைய அந்த ஃபர்னிச்சர்ஸு, அதுலேருந்தெல்லாம் கூட நமக்கு ஆட் வச்சுருந்தாங்க. நார்மலாக எல்லா எக்ஸிபிஷன்லேயும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பேக் ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு. எது எடுத்தாலும் 100 ரூபா அப்படின்னு சொல்லி அந்த கடையில் கொடுத்தாங்க. அந்த கடை கூட அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கடையில் தான் வாங்கினேன், நான் கூட வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு பேகு. 100 ரூபீஸ்க்கு உள்ள ஹேண்ட் போஸு, லாங் பேக்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் பேரடைஸ்னு சொல்லிட்டு கிட்ஸு விளையாடுறதுக்கு தேவையான எல்லா இதுவுமே இதில் இருந்துச்சு. ஒரு கன் ஷூட்டிங், மேஜிக் வேர்ல்டு, அப்புறம் கிட்ஸ் பாலு, இதெல்லாம் இருந்துச்சு. இதில் கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க.
என்னோட சன்னும் விளாண்டுட்டு இருந்தான். ஸோ குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த செட்டப், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அதுலேருந்து உள்ளே போனோம்னா நிறைய கேம்ஸ், இதில் பிக்கிள்ஸ்லாம் இருந்துச்சு, நிறைய ஷாப் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே உள்ளே போனால் நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. ஒரு கேமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸிபிஷனோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பெரியவங்களுக்கு வந்து 80 ருபீஸ் 80 ரூபா, சின்னவங்களுக்கு வந்து 60 ருபீஸ் 60 ரூபா கொடுத்துட்டு உள்ளே வந்துடணும். உள்ளே வந்துட்டு நம்ம ஒரு கேமுக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம பே பண்ணி தான் நம்ம விளாண்டுக்கணும். நிறைய கேம்ஸ் இருந்துச்சு, ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இருந்துச்சு, நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒன்று நான் அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள், முடிஞ்ச வரலும் எடுத்திருக்கேன் வீடியோ. அவ்வளோதான் மக்களே, ஓரளவு நான் எல்லா கேம்ஸுமே நான் உங்களுக்கு காட்டிட்டேன். அவ்வளோதான், எக்ஸிபிஷன் வந்து ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஓரளவு நான் காட்டிட்டேன். ஸோ இதுதான் இந்த எக்ஸிபிஷனோட ஃபுல் வீடியோ. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வாங்க, ஃபேமிலியோடு வந்து குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு நம்மளும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வாங்க, திருச்சியில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.